மார்னிங் ஸ்டூடெண்ட். செகண்ட் இயர் மெக்கானிக்கல் தேர்ட் செமஸ்டரில் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட் ப்ராக்டிக்கல் பார்க்குறோம். இது வரைக்கும் 3 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வந்து 4வது எக்ஸசைஸ். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஏ சேட். அது என்ன கிரியேட்டிங் சேட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸல் ஷீட்டில் நம்மளுடைய தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட்டெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா 3 வகையான சேட் வந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்குள்ளான கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 4. இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ், அருப்புக்கோட்டை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கேட் ப்ராக்டிக்கல். ஸோ பார்ட் ஏல எக்ஸசைஸ் நம்பர் 4, ப்ரிப்பேர் லைன், பார் அண்டு பை சார்ட். 3 சார்ட் தான் கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் லைன், பார் அண்டு பை சார்ட். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி ஒன் செமஸ்டர். இப்போ நமக்கு வந்து தேர்ட் செமஸ்டரில் 7 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ 7 சப்ஜெக்ட்லுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருக்கு கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸில் 60 பசங்க இருக்காங்க. 60 பேருமே எக்ஸாம் எழுதி 60 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா 100%. அதில் யாராவது 1-2 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே போகும். அதை வந்து ஒரு டேபிள் காலம், எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேபிள் காலம் க்ரியேட் பண்ணி எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கு எப்படி நம்ம பார்க்க போகிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் காட்டுறேன் பாருங்கள், அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸல் ஷீட் இதுதான் பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸல் ஷீட். எக்ஸல் ஷீட் உங்களுக்கு தெரியல, நியூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஒர்க் ஷீட். ஓகேங்களா? என்ன போட்டிருக்கேன், ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ், அருப்புக்கோட்டை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தேர்ட் செமஸ்டர் செகண்ட் இயர். இதுதான் நமக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய தேர்ட் செமஸ்டர். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? மொத்தம் நமக்கு 7 சப்ஜெக்ட் இருக்குது. 3 தியரி பேப்பர், 4 ப்ராக்டிக்கல். ஃபஸ்ட்டு பாருங்கள், சீரியல் நம்பர் வரிசையாக 1, 2, 3, 7 கொடுத்துருக்கோம். 7 சப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்ட் கோடு, அதுவும் வரிசையாக தான் வரும், நமக்கு மாறாது. அடுத்து சப்ஜெக்ட் நேம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன். அடுத்து பாருங்கள், ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் கோட் 32/031 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் கூகுள் கிளாஸில் எக்ஸாம் இருந்தாலும் தெரியும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு 85%. அப்போ என்ன அர்த்தம், நம்ம கிளாஸில் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர் பரீட்சை எழுதுனதில் ஒரு 53 பேர் 54 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 7 பேர் இல்லை 8 பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதனால் பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சு. அடுத்து சீரியல் நம்பர் 2 சப்ஜெக்ட் கோட் 32/40 மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். பர்சன்டேஜ் 96 போட்டிருக்கேன். நம்ம கிளாஸில் 60 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் 2 பையன் ஃபெயில் ஆனதுனால பர்சன்டேஜ் 66 இருக்குது. அடுத்து மிஷின் ட்ராயிங், அதுவும் அதே மாதிரி தான். ஒரு பையன் 2 பையன் ஃபெயில் ஆனாலும் 98 அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் வந்திருக்கு. 4வது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட் ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸசைஸ் ப்ராக்டிக்கலே அதுதான். அது 60 பேர் எழுதியிருக்காங்க. 60 பேருமே பாஸ் பண்ணலாம் 100%. அடுத்து பாருங்கள், 5வது பாருங்கள், ஃபவுண்ட்ரி அண்டு வெல்டிங் ப்ராக்டிக்கல். அதுவுமே எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. 60 பேர் எழுதி 60 பேரும் பாஸ், 100%. அடுத்து லேத் அண்டு ட்ரில்லிங் ப்ராக்டிக்கல், அதுவும் அதே மாதிரி தான். 60 பேர் எழுதி 60 பேரும் பாஸ், 100%. லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மெட்ராலஜி அண்டு மெட்ரோகிராஃபிக்கல் ப்ராக்டிக்கல். அது பாருங்கள் 100%. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டவணையை நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணிவிட்டு இந்த அட்டவணையை நம்ம செலக்ட் பண்ணணும். சரி, இப்படி செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு அந்த பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட்லாம் இருக்குல்ல, அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே பாருங்கள், ஹோம் பேஜில் நம்ம இருக்கோம். இதுதான் ஹோம் பேஜு. இது பக்கத்தில் இன்செர்ட்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போகும். ஆர்கட் ஸ்டோரில் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள், ஒவ்வொன்றா வரும்போது இந்த வந்துருச்சு. காலம், லைன், பை, பார், ஏரியா அப்படின்னு வருது. நமக்கு 3 தான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கான், லைன் சார்ட்டு, பை சார்ட்டு, பார் சார்ட். இது 3 சார்ட் போட்டால் போதும். அது எப்படி போடுறது அப்படின்னா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, செலக்ட் பண்ண பிறகு லைன் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காட்டுது. 2Dயில் வேணுமா 3Dயில் வேணுமான்னு கேட்குது. நீங்கள் இதில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாடலில் வேணும்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாடலில் சார்ட் வந்துருச்சா. பார்க்க கொஞ்சம் சிறுசாக இருக்குச்சுன்னா இந்த கார்னரை பிடிச்சி நீங்கள் இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துடும். சப்ஜெக்ட் நேம் இருக்குது, சப்ஜெக்டோட கோடு இருக்குது, என்ன மார்க், என்ன இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இருக்குன்னா கொஞ்சம் பேர் என்லார்ஜ் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. வந்துருச்சுங்களா உங்களுக்கு. என்ன இது மாதிரி ஒன்றில் 105ன்னு காட்டுது. என்ன காட்டுது, 105ன்னு காட்டுது. ஆக்சுவலாக காட்டக்கூடாது. அப்போனா நம்ம அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இதில் ஏன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, 85, 96 ரைட்டு, ஓகே. அங்கேயுமே அப்படி காட்டுன்னு தெரில. 75, 2, 3, 4, 5, 6, 7 சப்ஜெக்ட். இதில் ஏதோ சம்திங் மிஸ்டேக் இருக்குது, ஏதோ தப்பாக காட்டுது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் 85, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் 96, மிஷின் ட்ராயிங் ஓகே. 105க்கு போகக்கூடாது. இது ரேண்டமாக போட்டு வந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரேண்டமாக போடுங்க. 100க்கு மேலே போல பாருங்கள். அதாவது 5 போகுதுப்பா. இந்த லைன் வந்து 5 போகுது. 75, 80, 85, 90, 100 நமக்கு 100க்கு மேலே போகக்கூடாது.
அப்போ ரேண்டம் வரும்போது 100 இந்த இடத்துல 100 வந்து வந்துடும். இல்லை சார் இது குழப்படியாக இருக்குது, இந்த சார்ட் வேண்டாம் வேறு வேணும்னா பேக் போய்க்கோங்க. பேக் போய்ட்டுட்டிங்கன்னா இந்த சார்ட் காணாமல் போயிடும். என்ன செய்யலாம், நீங்கள் திருப்பி அகெயின் ஒரு தடவை இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு லைன் சார்ட்டில் போய் வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்த சார்ட் பார்க்க போகிறீங்க. லைன் கொடுத்தாச்சு, பை சார்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இன்சர்ட்டில் போகிறீங்க, பை சார்ட்டில் போய் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த இது கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட் நேமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 7 சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ. இந்த ப்ளூ எங்கே இருக்குது? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இந்த ப்ளூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். அடுத்து மிஷின் ட்ராயிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்டர் அப்ளிகேஷன் கேட் ப்ராக்டிக்கல். அடுத்து ஃபவுண்ட்ரி வெல்டிங் லேப், லேத் அண்ட் ட்ரில்லிங். அடுத்து பாருங்கள் மெட்ராலஜி மெட்ரோகிராஃபிக் லேப். இது வந்து என்னென்னா பை சார்ட். இது பேர் என்னன்னா பை சார்ட். அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்ய போனால் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட்டில் போய் நம்ம என்ன செய்ய போனால் பார் சார்ட் எடுக்கிறோம். பார் சார்ட் 2Dலையும் எடுக்கலாம், 3Dலையும் எடுக்கலாம், சிலிண்டருக்குள்ள எடுக்கலாம், கோனில் எடுக்கலாம், இதில் எடுக்கலாம். நான் அப்போ வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், நான் 2Dயில் அதை லைன் சார்ட்டுமே எடுக்கிறேன். எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி வரும். இந்த கார்னரை பிடிச்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பெருசாகிடும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சப்ஜெக்ட் 1 எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 ஒவ்வொன்றா கரெக்டாக வந்துடும். இது 5 தான் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த கிராஃப் ஷீட் மாதிரி தான். அதனால் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தானே, 5 போகுது. 75, 80, 85 போகுது. நமக்கு அதிகபட்சமே 100 தான். 100 தாண்டி எதுவுமே போகாது. சரிங்களா? காலேஜோட நேம் எல்லாமே வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஷீட்டாக காட்டுறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸல் சீட்டில் இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் க்ரியேட் பண்ணிக்கணும். டேபிள் கார்டுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அருப்புக்கோட்டை வரணும். 2வது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரணும். 3rd செமஸ்டர் 2nd இயர். இல்லை இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரியல் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, பர்சன்டேஜ் இதெல்லாம் அடிச்சுக்கிறீங்க. அடிச்சுக்கிட்டு ஆல் பார்டர் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பாராக வரும் பாரு. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒவ்வொன்றா காட்டுறோம். இது என்ன பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட். என்னது பை சார்ட். நம்ம அடித்த பேர் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. சப்ஜெக்ட் நேம் வரிசையாக இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் சார்ட். இது வந்து என்ன சார்ட்னா லைன் சார்ட். இது வந்து என்னது லைன் சார்ட். லைன் மூலமாக போகிறது, கிராஃப் மூலமாக போகிறது. 100க்கு மேலே போகாது, நமக்கு 100 தான். 100க்கு மேலே போகாது. வந்து என்னது லைன் சார்ட். 3வது உள்ளது என்னது பார் சார்ட். பார் சார்ட். ரைட்டுங்களா? 3 தான். நம்ம கொஸ்டினில் 3 தான் கேட்டிருக்கான். 3 பண்ணாலே போகணுமானது தான். எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண வேண்டாம். 3 இது மட்டும் பண்ணால் போதும் தான். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கவனிங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் நான் பண்ணிட்டேன். கொஸ்டின் இப்படி தான் வரும். ப்ரிப்பேர் லைன் பார் அண்டு பை சார்ட்டு உங்களோட எனி ஒன் கிளாஸ். ரைட்டுங்களா? அது எக்ஸல் ஷீட்டில் தான் பண்ணணும். ஸோ வெளியே வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி கர்சர் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு உங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நியூ அப்படின்னு வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே இந்த இருக்குது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் பேர் கொடுக்கணும். எக்ஸசைஸ் நம்பர் 4 கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா இதுக்கிட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் அப்படின்னு வரும். ரீநேம் வரும். ஸோ எக்ஸசைஸ் 4 அப்படின்னு கொடுக்க போகிறேன் நான். ரைட்டுங்களா? EX ஒரு டாட் வச்சு நம்பர், திருப்பி ஒரு டாட் வச்சு 4 கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்தா என்ட்ரு ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ இதில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம். ஸோ புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. புது ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே வந்து காலேஜோட ஹெட்டிங் அடிக்கணும். ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லி அடிக்கணும். நான் ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றனால நான் அதே என்ன செய்ய போகிறேன், நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் பாருங்கள் பார்ப்போம். ஸோ அது அப்படியே என்ன செய்யறேன், நான் காப்பி பண்ணுறேன். இல்லை நீங்கள் டைப் அடிக்கினா கூட டைப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாம். இதாக இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரைட், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரைட். செகண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட். கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெட்டிங் கொடுக்குறோம். நம்ம
என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது நோட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக அடிக்கணும். நீங்கள் வந்து அடிக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரைட்டுங்களா. ஃபஸ்ட் லைனில் வந்து ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அருப்புக்கோட்டை, ரெண்டாவது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கோங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் வரும். என்னென்ன செமஸ்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இது வரப்போகுது. தேர்ட் செமஸ்டர் செகண்ட் இயர் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வச்சு தேர்ட் செமஸ்டர் செகண்ட் இயர் நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் ரைட்டுங்களா. என்ன செய்யணும், இந்த வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இந்த வார்த்தை கண்டிப்பாக அது உள்ளே வரும். அதுதான் வந்து கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சிறுசாக இருக்குது, அதை கேபிட்டலில் நீங்கள் மாற்றிக்கணும். பர்ஃபார்மன்ஸ் அகெயின் அதை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அடிச்சுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் PERFORMANCE பர்ஃபார்மன்ஸ் சரிங்களா. கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், பர்சன்டேஜ், அது 3 தான் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம அது 3 தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம என்ன செய்யலாம், நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதான் இருக்குது சீரியல் நம்பர், காப்பி பண்ணி அப்படியே நம்ம வச்சிடலாம். காப்பி பண்ணிடணும்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி உள்ளே ஏதாவது எழுத்து மறைஞ்சிருக்கு அப்படின்னா மேலே இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி எழுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் வந்துச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க வந்து பர்சன்டேஜோட தேவையில்லை, பர்சன்டேஜ் கம்மி பண்ணிடணும். பர்சன்டேஜோட தேவையில்லை, பர்சன்டேஜ் வந்து நல்லா கம்மி பண்ணிடணும். மொத்தம் 7 சப்ஜெக்ட், 1 2 3 4 5 6 7 சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா வரிசையாக தான் வரும். 32 0 31. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 32 0 32. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 32 0 33. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 32 0 34. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 32 0 35. அடுத்த 32 0 36. மாறி போயிடுச்சு, எங்கேயோ போய்ட்டு வச்சு நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வச்சு டைப் பண்ணணும். 32 0 36. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 32 0 37. ஓகேங்களா. இப்போ இந்த சப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல, வரிசையாக 1 by 1 இருக்கும். என்னென்ன அடிக்கணுங்களா, மிஷின் ட்ராயிங், அதாவது வரிசையாக வரும். ஸோ என்னென்ன இருக்குன்னா அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வெளியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, தப்பு ஒன்றும் கிடையாது. வெளியே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பாருங்கள். எழுத்து கட்டாயிடக்கூடாது. எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ரைட், ஓகே. இப்போ என்ன சரி, இது பூரா செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர், இந்த ஆல் பார்டர் கொடுத்தது தான் கரெக்டாக வந்து போனால் ஹோமில் போயிட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து போல்டு, இத்தாலியன், அண்டர்லைன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர். இப்படி ஆல் பார்டர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆல் பார்டர் வந்துடும். இப்போ இதுக்குள்ளே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். நான் ரேண்டமாக அடிக்கிறேன். ஒரு 88%. அதுக்கு கீழே உள்ளது வந்து மேனுஃபேக்சரிங் 98%. அது கீழே உள்ளது பார்த்திங்கன்னா மிஷின் ட்ராயிங் 99%. அடுத்து லேப் எல்லாமே 100% நான் போட்டுக்கிறேன். 100%. அடுத்து கீழே உங்களுக்கு அதுலேயும் 100%. அடுத்து ஒன்று இருக்குது அதுலேயும் 100%. அடுத்து ஒன்று இருக்குது அதுலேயும் 100%. ஓகேங்களா. இப்போ இது வந்து நான் செட் பண்ணணும். இவ்வளோ பர்சன்ட் தேவையில்லை, கொஞ்சம் சுருக்கிக்கலாம். பர்சன்டேஜ் தானே, ரைட், ஓகே. இதை கூட என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணி முடியில் வச்சுக்கணும். முடியில் வைக்கிறதுக்கு இந்த இதை முடியில் மாறி வச்சுக்கணும். முடியில் மாறி அதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் ஓரமாக இருக்குது, அதையும் வந்து இப்படி முடியில் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு அதையும் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதையும் இப்படி முடியில் வச்சுக்கோங்க. இந்த பர்சன்டேஜையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இப்படி முடியில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ரைட், சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பை சார்ட்டு, பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு 3 சார்ட் பண்ண போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு
ஹோம் பக்கத்தில் இன்செர்ட் இருக்குது, இன்செர்ட்டுக்குள்ளே போங்க. இன்செர்ட்டில் போனோடனே லைன் அப்படின்னு சொல்லி தான் லைன் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2Dயில் வேணுமா 3Dயில் வேணுமான்னு கேட்குது. நான் 2Dயில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் கொடுத்து பார்க்கலாம். இது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கலாம். இல்லை இதை கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கூட கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி குட்டியாக வருது. இதை பக்கத்தில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் பெருசாகிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். இன்னும் சரியாக தெரியல, கொஞ்சம் பெருசாகிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு எங்கே என்னென்ன போகுது சொல்லி பாருங்கள். 7 சப்ஜெக்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் நேமும் சப்ஜெக்ட் கோடு என்ன கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் லைனுக்கு என்ன பேர்னா ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அருப்புக்கோட்டை, டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 3rd செமஸ்டர் 2nd இயர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 தாண்டி போகாது. இது வந்து 2 போகுது, 100 தாண்டி போகாது. ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படி பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி ஷீட் நம்பர் 2 அதில் கொண்டு மேலே இருக்குல்ல, அதில் கொண்டு வச்சுட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கும். ரைட்டுங்களா? அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது நம்ம. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்குல்ல அப்படின்னா வெளியே வச்சு ஒரு என்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி செலக்ட் பண்ணிக்கிட்டு அகெயின் இன்செர்ட்டுக்குள்ள போங்க. இன்செர்ட்டில் போய்ட்டு பை வந்து நான் அது பை சார்ட்டில் பார்க்கும்போது 2Dயில் இருக்குது, 3Dயில் இருக்குது. இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்னா நான் கொஞ்சம் 2Dயில் கொடுக்குறேன். 2Dயில் கொடுத்தா ஸோ இந்த மாதிரி வரும். இதை என்ன சரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் எல்லா சப்ஜெக்ட் வருதான். 6 சப்ஜெக்ட் தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் வரல. கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். அப்பையும் வரல. இப்போ இன்னும் கொஞ்சம் இறக்கி பார்க்குறேன். எல்லா சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை என்ன செய்ய போகிறேன், நான் அப்படியே இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி ஷீட்டுக்கு போய் அது கீழே வச்சுருக்கேன்ல, அதில் கொண்டு நான் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டா எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பாருங்கள், மேலே ஒரு லைன் சார்ட் வந்துருச்சு, பை சார்ட் வந்துருச்சு. ரைட்டாக இப்போ பார் சார்ட் மட்டும் வரணும். ஸோ அதை செய்ய திருப்பி உள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல வெளியே வந்து திருப்பி உள்ள செலக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து இந்த இருக்குது பார் சார்ட்டில் 2Dயும் கொடுக்கலாம், 3Dயும் கொடுக்கலாம். ஸோ நான் முதல் 2Dயில் கொடுத்து அந்த நான் 3Dயில் கொடுக்க போகிறேன். இந்த இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இதை செலக்ட் பண்ண எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி எடுக்கணும். சென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே இருக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். 7 சப்ஜெக்ட் இருக்குது, 7மே வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குன்னா பிரச்சனை, கொஞ்சம் பெருசாகிக்கணும். இதுதான் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ரைட், இதை அப்படியே என்ன செய்ய போகிறேன், நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த கார்னரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த பிறகு ஷீட் 2க்கு போகிறேன். ஷீட் 2க்கு போய் இதில் வச்சு நான் என்ன பண்ணேன், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு, எனக்கு இப்போ பார் சார்ட் கிடச்சிருச்சு. 3 வகையான சார்ட் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லைன் சார்ட், 2வது ஒரு பை சார்ட், 3வது பார் சார்ட். ஸோ உங்களோட வேலை எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு லைனில் ஸ்ரீ சௌடாம்பியா பாலிடெக்னிக் காலேஜ் அருப்புக்கோட்டை அப்படின்னு அடிக்கிறீங்க. செகண்ட் லைனில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு அடிக்கிறீங்க. 3rd லைனில் 3rd செமஸ்டர் 2nd இயர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், நமக்கு 7 சப்ஜெக்ட் இருக்குது, 7 நம்பர் போட்டுக்கணும். சப்ஜெக்ட் கோடையும் வரிசையாக நீங்கள் போட்டுக்கணும். சப்ஜெக்ட் நேம் வரிசையாக நீங்கள் போட்டுக்கணும். கையில் புக்ஸ் இருக்குது, ஏதாவது புக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருப்பாங்க. அந்த பேர் தப்பு இல்லாமல் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். எல்லாமே 100 போட்டால் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக தான் எப்படின்னா கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல் பார்டர் கொடுக்கணும். ஆல் பார்டர் கொடுத்த பிறகு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்டரில் வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இந்த யூஸ் பண்ணிங்கன்னா சென்டராக வரும். சீரியல் நம்பர் 1 2 3 இந்த சப்ஜெக்ட்லாம் சென்டரில் வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைனு பை பார் ஒவ்வொரு ஷார்ட்டாக பண்ணலாம். ஒவ்வொரு ஷார்ட்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த 3 தான் நான் கான்செப்ட் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கேட்டது லைன் சார்ட்டு. ஸோ இதுதான் நான் அதில் லைன் சார்ட்டு நல்லா நம்பர் தெரிகிற மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது கேட்டது ஸ்ரீ சௌடாம்பியா பை, 2வது வந்து பை சார்ட்டு, அதுவும் அதே மாதிரி 7 சப்ஜெக்ட் வரணும். 3வது கேட்டிருக்கிறது வந்து பார் சார்ட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். இதோட உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் நம்பர் 4வது எக்ஸசைஸ் முடியுதுப்பா. நம்ம மொத்தம் 4 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். முதல் 2 எக்ஸசைஸ் எதில் பார்த்தோம் அப்படின்னா MS வேர்டில் பார்த்தோம். கிரியேட்டிங் ஏ நியூஸ் லெட்டர், அதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். டேபிள் ஒன்று உங்களுடைய அட்டண்டன்ஸ், உங்களுடைய வருகை பதிவேடு க்ரியேட் பண்ணணும். அதாவது அட்டண்டன்ஸ் போட்டு லாஸ்ட் காலத்தை மட்டும் ஒரு ஃபார்முலா போட்டோம். ஆவரேஜ் வர மாதிரி ஃபார்முலா போட்டோம். அது வந்து MS வேர்டில் பண்ணது. எக்ஸலில் பண்ணும்போது 3வது பார்த்தீங்கன்னா டொனேஷன் லிஸ்ட்டு. ஒரு 20 பேர் வந்து பணம் வந்து நமக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதிகபட்சமாக டொனேட் பண்ணவங்க யார், அது 20ல் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அது ஒரு ஆளுக்கு வந்து ப்ளூ கலரும், யார் கம்மியாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சிகப்பு கலரும் கொடுக்கும். 4வது எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து லைன் பை பார் சார்ட் க்ரியேட் பண்ணுறது. இதுதான் வந்து அந்த இதோட ஒர்க்கு. சரிங்களா? இதோட வந்து 4th எக்ஸசைஸ் வந்து
முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு இதோட 4th எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுதுப்பா. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் CAD ப்ராக்டிக்கலை வந்து 4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த 5வது எக்ஸசைஸ் நம்ம எடுத்துக்கோன்னா MS அசஸில் போட போகிறோம். MS அசஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயர் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சீரியல் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங், என்ன போஸ்ட்டில் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ சேலரி, எல்லாமே வந்துடும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம 5 எக்ஸசைஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.